श्रीमान् वेंकटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि श्रीविष्णुचित्तकुलनन्दन कल्पवल्ली श्रीरङ्गराज हरिचन्दन योगदृश्यां साक्षात् क्षमां करुणया कमलामिवान्यां गोदामनन्यशरणः शरणं प्रपद्ये तत्प्रेषः श्रवणयोरमृतायमानां तुल्यां त्वदीय मणिनूपुरसिञ्चितानां गोदे त्वमेव जननी त्वदभीष्टवार्हां वाचं प्रसन्नमधुरां मम संविधेहि कृष्णान्वयेन दधतीं यमुनानुभावम् तीर्थैर्यथावदवगाह्य सरस्वतीं ते गोदे विकस्वरधियां भवती कटाक्षात् वाचस्फुरन्ति मकरन्दमूषः कवीनां दिशन्तु मे देव सदा त्वदीयाः दयातरङ्गानुचरा कटाक्षाः श्रोत्रेषु पुंसाम् अमृतं क्षरन्ति सरस्वतीं संसितकामधेनुम् नीलातुङ्गस्तनगिरितटी सुप्तमुद्बोध्य कृष्णं पाराख्यं स्वं शुचिशतशिरसिद्धमध्यापयन्ती रोच्चिष्टायां सजनिगणितं याबलाकृत्य भुङ्क्ते गोदा तस्यै नमैदमिदं भूये वास्तु भूयः அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு சூடி கொடுத்த சுடர்வடியே தொல்பாவை பாடியருட வல்வளையாய் நாடி நீ வெங்கடவர்க்கு என்னை விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு கோதை பிறந்தவோர் கோவிந்தன் வாழ்மோர் சோதி மணிமாடம் தோன்றுமோர் நித்தியால் நல்ல பக்தர் வாழ்மோர் நான்மறைகளோதுமோர் வில்லிப்புத்தூர் வேதக்கோனூர் பாதகங்கள் தீர்க்கும் பரமனடிகாட்டும் வேதமனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐந்து மைந்தும் திருவாடி பூரத்து ஜெகத்துதித்தாள் வாழியே திருப்பாவி 30 செப்பினாள் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே பெரும்போதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே 143 உரைத்தாள் வாழியே உயரங்கக்கே கண்ணி உகந்தளித்தாள் வாழியே மறுவாரம் திருமல்லி வடநாடி வாழியே வெண்புதுமை நகர் கோதை மலர்ப்பதங்கள் வாழியே ஆண்டாள் திருவடிகளே சரணம் உபச்சாராபதேசேன கிருதானகரமயா உபச்சாரானிமான் சர்வான் சமஸ்த புருஷோத்தமா சிவபதியான சர்வேஸ்வரன் தலை கட்டி கொடுத்து நம்மையெல்லாம் பலஹாரி புருஷோத்தம ராமானுஜ ஜீயர் மடத்தைச் சேர்ந்த ஸ்ரீரங்கத்திலே சீனிவாச பெருமாள் கோயிலிலே நாம் வந்து ஸ்ரீரங்கம் ரங்கநாயிகா சமேத ஸ்ரீ ரங்கநாதனை சேவிப்பதற்காக பாக்கியம் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி பாக்கியம் வந்து எல்லாருக்கும் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. ஒரு வேடிக்கையா சொன்னா இந்து ஸ்ரீரங்கத்திலே இருக்கும் நிறைய பேர், என்னையும் சேர்த்துதான். தினம் கோவிலுக்கு போகல, தினம் ரங்கநாயிகாவை சேவிக்கல, தினம் ரங்கநாதனை சேவிக்க முடியல. தாயாரை சேவிக்க முடியும், ரங்கநாதனை சேவிக்கிறதுன்னா வரிசையில நிற்கணும், 2 மணி நேரமாவது நிற்கணும். சாதாரண நாள்லயும் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், இந்த கிழமைகள்லாம் வராதீங்கன்னு மற்றவங்களெல்லாம் சொல்லியிருக்கேன். சனி ஞாயிறு அப்படி சுவாமி கோவிந்தராஜ் அந்த யாராவது உட்காருங்க. அப்படி இருக்குச்சு நம்மளுக்கெல்லாம் சேத்திர பாப்பின்னு பேரு. திவ்ய கஷேத்திரத்துல இருந்தும் நம்ம தினமும் கோவிலுக்கு போகாம இருக்கும். எப்போதும் நினைச்சுக்கோங்க, மார்கழி மாசம் திருப்பாவை உபன்யாசம் நடக்கிறது. திருப்பாவை பற்றி விளக்கம் 233 பேர் திருப்பதி திருமலை தேவஸ்தானாரால் ஏற்படுத்தப்பட்டு நடக்கிறது.
அதுக்கு ஆயிரக்கணக்கான பேர் திருப்பதி தொடர்பு இல்லாமையே நிறைய கோயில்கள் நடத்துறாங்க. நிறைய நல்லா பேசுறவங்க இருக்காங்க. அவங்கெல்லாம் டிவியில வராங்க. அப்படி இருக்கும் பொழுது எங்களுக்கு வெங்கடேச பெருமாளுடைய, சீனிவாச பெருமாளுடைய அனுகிரகம் கிடைக்கிறது, ஆசீர்வாதம் கிடைக்கிறது, அருள் கிடைக்கிறது. அது பணமா கிடைக்கிறது, வேற விதமாகவும் கிடைக்கிறது. அதை விட நிறைய பணம் கிடைக்கிறது மற்றவங்களுக்கு. பொறாமைக்காக சொல்லலை, ஏன்னா அவ்வளவு நல்லா பேசுறாங்கன்னு தெரியுது, எல்லாரும் கூப்பிடுறாங்க. அப்படி இருக்கும் பொழுது நாங்கள்லாம் ஒவ்வொரு ஊரா போய் ஒவ்வொரு கிராமமா போய் சொல்லிக்கிட்டோம். சில பேர் நகரங்கள்ல மட்டும் சொல்றாங்க, அப்பதான் நிறைய விஷயம் சொல்ல முடியும்னு நினைக்கிறாங்க. இன்னொரு வேடிக்கை என்னன்னா, ஒரு சங்கீத பிரியர், சங்கீத ஞானி ஒருத்தர் வந்திருக்கார். இந்த கச்சேரிலாம் கேட்குறோம், சங்கீத கச்சேரி. சில பேர் சொல்லுவாங்க, எங்க வீட்டுல போய் நிறைய பேர் சொல்லுவாங்க, போய் நிம்மதியா உட்காந்து தூங்கிடலாம், சாப்பாடு போட்டா சாப்பிட்டு வந்துடலாம், காதுக்கு செவிக்கு உணவு இல்லையே வயிற்றுக்கும் ஈயப்படும் சொல்லுவாங்க. அது என்ன ராகம் பாடுறாங்க, என்ன பாட்டு பாடுறாங்க, என்ன யார் எழுதின பாட்டு, என்ன பொருள் தெரியாமே கேட்டுட்டு வந்துடலாம். இவருக்கான தெரியும். என்ன ராகம்னு சில வேளை குழப்பி போயிடும். நாங்க ஒரு வேடிக்கை பண்ணுவோம், இந்த பக்கம் ஒருத்தர் உட்காந்துருப்பார், இந்த பக்கம் உட்காந்துருப்பார். இவர்கிட்ட கேட்போம், நாங்க வேடிக்கை கேட்போம், என்ன ராகம் அப்படின்னு கேட்போம். இன்னும் அவர் ஒண்ணு சொல்வாரு, சிந்து பைரவி அப்படின்னு சொல்லுவார். உடனே இவன் இந்த பக்கம் இருக்காரு, அவர்கிட்ட கேட்போம், பேஹாக் அப்படிம்பார். அவர் இன்னும் திருப்பி இந்த பக்கம், நீங்க சிந்து பைரவி சொன்னது தப்பா இருக்க மாதிரி இருக்கேன், எனக்கு தேஷ் மாதிரி தெரியுது அப்படின்னு. எனக்கும் அது தெரியல. இப்போ அவன் இன்னொருத்தர் அடுத்த பக்கம் அங்க ஒருத்தர் இருந்தா, தேஷம் பேஹாகும் கொஞ்சம் கொஞ்சம் ஒன்னா இருக்கும் அப்படிம்பார். இப்படி வடக்கே அது வந்து தேஷ்னு பேரு, இங்க பெஹாக்னு பேரு. இல்ல அது இல்ல அப்படின்னு இன்னொருத்தர் அந்த பக்கம். இப்படியே பேசி பேசியே அந்த கச்சேரியும் கேட்காம, பொருளும் புரியாம, தெலுங்குல பாடுவார், வேற பொருளும் புரியாது, சம்ஸ்கிருதத்துல பாடுவார். கிருஷ்ண லீலா தரங்கிணி என்ற ஒரு அழகான காவியத்தை நாராயண தீர்த்தர்னு ஒருத்தர் எழுதினார். அருளினான்னு சொல்லணும். பேர் நாராயண தீர்த்தர். அவர் வந்து எங்கேயோ வடக்கே இருந்தார். அது கதை வந்து இவர் கூட சொல்ல சொல்லலாம் ஒரு நாளைக்கு. இவர் அந்த கதையை எழுதியிருக்காரு. அவர் அந்த கதை இல்லை, உண்மை. அவர் வந்து ஒரு வராக ரூபத்துல தானே, எம்பெருமான் வராக ரூபத்துல பாருங்க, இதுல வந்து வராகதாரம் தான் சம்பந்தப்படுத்துது. வராக பெருமான் தான் பூமி பிராட்டி ஆண்டாளா பிறக்க சொன்னது, அவதாரம் பண்ண சொன்னது. இந்த வராக பெருமான் அந்த நாராயண தீர்த்தங்கிற பெரியவரை வரகூர் என்ற கிராமத்துக்கு அழிச்சுன்னு வந்தார். அழிச்சுன்னு வந்து அந்த வராக பெருமான் எம்பெருமானோட கோவில்ல ஒன்றாக கலந்துட்டார். அப்ப நாராயண தீர்த்தர் இங்கே இருந்து அந்த வரகூர்ல இருந்து, இப்ப இன்னைக்கும் நீங்க உங்களுக்கு தெரியணும்னா மற்றவங்களுக்கு எல்லாம் உரியடி சேவைங்கிறது அங்க ஒரு இடத்துல ரொம்ப புகழ்வாய்ந்த கஷேத்திரம். அப்படி இருக்கச்சே அதுக்கும் வெங்கடேச பெருமாள் தான், சீனிவாச பெருமாள். எங்க பார்த்தாலும் அவர் தான் நிறைந்திருக்கார். அவரை பத்தி வெங்கடேச ஸ்தோத்திரம்னு இவர் அதை எடுத்து தமிழ்ல ஏற்கனவே எழுதினவர்களை, ஆங்கிலத்திலையும் எழுதினவர்களை ரெண்டையும் சேர்த்து நூலா போட்டு, இவர் அதுக்கு வந்து நூற்றுக்கணக்கான நாமாவளி அதிலேருந்து தேர்ந்தெடுத்து சம்ஸ்கிருதத்துல, சரி சம்ஸ்கிருதம் தெரியாதவங்களுக்கு படிக்க வேண்டுமேன்ட்டு தமிழ்லையும் போட்டு ஒரு பக்கம் நிறைய அதை வந்து பக்தர்கள்டேருந்து அந்த காணிக்கை வாங்கி அதை பதிப்பிட்டு எல்லாருக்கும் இலவசமா கொடுத்துருக்க. நாம இலவசமா கொடுத்தா வீட்டுல கொண்டு வச்சுட்டு படிக்காம இருந்துருவோம். அதனால நான் சொன்னேன், கொஞ்சம் விலை போடுங்க. அதுக்கு விலையே இல்லையே அப்படின்னா, அப்படி இந்த கைங்கரியத்தை செய்து கொண்டிருக்கிற வாச்சிக்க கைங்கரியம்னு பேர். பலஹாரி புருஷோத்தம ராமானுஜியர் நடத்தை சேர்ந்த சீனிவாச பெருமாள் கோவிலுடைய அனுகிரகம் பட்டாச்சாரியார் சி பத்மநாப சுவாமி மூலமாக கிடைக்கிறது. இங்கே கொஞ்சம் 5 நிமிஷம். இவர் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல எழுந்திருந்தார். இவருக்கு திருநாமம் வந்து
ஸ்ரீரங்க பிரசாதா, ரங்கனுடைய பிரசாதம். இங்கதான் இந்த ஊர்ல தான் இருக்கேன். திருத்தந்தையாரும் அப்பாவும் இங்கதான் எழுந்துள்ளார்கள். அவரையும் நான் தேவிச்சிருக்கேன். எல்லாருமே திருநாம சங்கீர்த்தனம், எம்பெருமானுடைய நாம சங்கீர்த்தனம் செய்வதில் நிபுணர்கள். இந்த குடும்பமே நிபுணர். அவருடைய அக்காக்கள் அப்படிலாம் எல்லாருமே அந்த நாம சங்கீர்த்தனம் ஈடுபடணும், ராகத்தோட பாடணும். அம்மா கேசவா நாராயணா மாதவான்னு சொன்னா போறாது, அது அழகா இவற்றிலிருந்து கேட்கணும். அப்படி 2 நாள் கிடைச்சது ஒரு பாக்கியம். இந்த மார்கழி மாசத்துல தான் ராதா கல்யாணம்ங்கிறது பண்றாங்க. அப்போ ராதாங்கிற பெயர் இருக்கு, அது யாருன்னா நப்பின்னை. இந்த இடத்துல ஆண்டாள், அதான் கும்பனுடைய மகள், திருமகள் யசோதை, அதாவது கண்ணனுடைய அம்மாவுடைய அண்ணனுடைய மகள். இப்படிலாம் இப்போ இவங்க அந்த ராதா கல்யாணத்துக்குன்னு ஒரு புஸ்தகம்லாம் வச்சிருக்காங்க. அவ்வளவும் ஒரே வெறும் நாம சங்கீர்த்தனம், பாட்டு, விதவிதமான ராகம். இப்போ இன்னைக்கு பாசுரம் அன்றி உலகம் அளந்தாய் அடிப்போம். நேற்று மணிரங்கு அல்லது பிலகரி ராகத்துல மாரிமலை முழஞ்சில், மாரிமலை முழஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் அப்படின்னு ஆரம்பிச்சு நேற்று. இன்னைக்கு சரி, அன்னன்னைக்கு பாசனம் திருப்பி ஞாபகப்படுத்துறேன். மார்கழி மாசம்தான் இந்த திருப்பாவை பாசனம் சொல்லணுங்கிற இது ஏதாவது ஒரு கையை பிடிச்சி தடுத்து சொல்லலை யாரும். நல்ல வாய் இருக்கு, நல்ல வார்த்தை சொல்ல. 30 பாசனத்தையும் 365 நாளும் சொல்லணும். ஒரு நாளைக்கு அந்த 30 பாசனமும் சொல்லணும். ஒரே நாள்ல 30 பாசனம் சொல்லணும். ஒருத்தர் கேட்டாரு, ட்ரினிடேட்னு ஒரு இடம், வெளிநாடு. அங்கேருந்து ஒருத்தர் தேவேந்திர சர்மான்னு பேரு, அவர் குஜராத்திக்காரர். அவர் அங்கேருந்து கேள்வி கேட்கிறார். நேத்தி என்ன கேள்வி கேட்கிறார்? நான் வீட்டுக்கு அலுவலகத்திலேருந்து இரவு 11 மணிக்கு வருவேன். எழுதுறாரு அவர் இங்கிலீஷ்ல, திருவாராதனம் அப்படின்னு எழுதுறாரு. TIRU ஆராதனம். திருவாராதனம் 11 மணிக்கு ராத்திரி செய்யலாமா? என்ன கேள்வி பாருங்க. ஒரு கேள்வி சரியான கேள்வி இல்லை, ஆனால் அவருடைய பக்தியை காட்டுகிறது. சரி, நான் கேட்டேன், ஒரு வார்த்தை கேட்டேன். 11 மணியில நீங்க பட்னி கிடந்து சாப்பிடாம அலுவலகத்திலிருந்து வருவீங்களா, இல்ல எல்லாமே சாப்பிட்டுட்டு அங்க கொடுக்குற சாப்பாடு, நீங்க கொண்டு போன உணவு எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு வருவீங்களா அப்படின்னு ஒரு கேள்வியும் நடுவில் கேட்டுட்டு, கேள்வி கேட்கறதுலாம் எங்களுக்கு தெரியும், அதனால கேட்டுட்டு அப்புறம் சொன்னேன், நீங்க 11 மணிக்கு வீட்டுக்கு ஸ்நானம் நீராடி விட்டு நான் இது நாம சங்கீர்த்தனம் செய்யறதுதான் அதான் நீராட்டம். எங்களுக்கு ஒரு 8 விதமான குளியல் இருக்கு. அதுல ஒண்ணு மந்திர ஸ்நானம். ஆப்போ ஹிட்டா மயோ பவஹா தான ஊர்ஜே, வாயால சொன்னா கூட போறோம். தண்ணீரை தொட்டு தலையில புரோட்சிக்கணும். தண்ணி தெளிச்சு விட்ட ஆசாமி இல்லை நாங்களாம். அதனால தண்ணீரை தெளிச்சுக்கணும், நல்ல தண்ணீரா. அது மாதிரி கிராவண்ணோ காருஷம் விஷ்ணோ ரஸ்வஸ்ய வாஜினஹான்னு வேத மந்திரம் இருக்கு. இந்த 2 இருந்தா நீரிலே நீராட வேண்டாம் மாதிரி. அது மாதிரி இன்னொரு வேடிக்கையான ஒரு ஸ்நானம் இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஷேர் இருக்கு இல்லையா, கீழே தரையில மழை பெஞ்சு ஷேர் இருக்கு, அந்த ஷேரை உடம்பு பூரா பூசிக்கிறது. அது அந்த மாதிரி ஸ்நானம் உண்டு 8ல். இன்னொன்று உண்டு, அது ரொம்ப அதிசயமா கிடைக்கும். ஆனா அந்த ஸ்நானம் இருக்கிறதுலயே 8 ஸ்நானத்துல உயர்ந்த ஸ்நானம். அது என்னன்னு கேட்டா, சூரிய ஒளி பட்டுக்கிட்டு இருக்கும், கதிரவன் ஒளி வெயில் அடிக்கும். சாயங்காலம் 5 மணியா இல்லை காத்தால 9 மணியா இருந்தாலும் சரி, மழையும் தூரும், மழை பெய்யும். ரொம்ப மழை பெய்யாது, கொஞ்சமா பெய்யும். சரி, நிறைய அடமழை பெஞ்சாலும் அந்த சூரிய ஒளியும் இருந்ததுன்னா அது பேர் உத்தம ஸ்நானம்னு பேர். அங்க போய் நின்னுணும். நம்ம உடம்பு முழுக்க நனையாது, ஆனா அது புண்ணியமான ஸ்நானம். நமக்கு புண்ணியம் வேணுமான்னு கேட்டா வேண்டாம், ஆக்சுவலி வேண்டாம், பாபமும் வேண்டாம். இந்த 2 இல்லாம இருந்தாதான் நமக்கு மோட்சம் கிடைக்கும். மோட்சம்ங்கிறது பறை. இந்த பறைங்கிறது இந்த பாசனத்துல நிறைய பாசனம். இப்ப நேத்து என்ன சொன்னாங்க, ஆராய்ந்து அருள வேண்டும் சொன்னாங்க. நீங்க கண்டுபிடிங்க பார்ப்போம், ஆராய்ச்சி பண்ணி நாங்க எதுக்காக வந்தோம் அப்படின்னு கண்டுபிடிங்க பார்ப்போம்னாங்க.
இன்னைக்கு என்ன பண்றாங்க, எங்களுக்கு எதுக்கு வந்தோங்கிறத நாங்களே சொல்லிடுறோம், நீ ஒன்றும் கவலைப்பட்டு யோஜனை பண்ண வேண்டாம், அதனால படுக்கையிலேருந்து எழுந்து உட்காந்துருக்க, உட்கார்ந்த உடனே வரச்சே உன்னுடைய நடை அழகை ரசித்தோம், சிங்காதனத்தில் வந்து உட்காந்துட்ட, இப்போ நீ நீ வந்து ராஜாவா இருந்து எங்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். சிந்து பைரவி ராகம். அன்று உலகம் அளந்தாய் அடி போற்றி, சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி, ஒன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி, கன்று குணிலாய் எரிந்தாய் கழல் போற்றி, குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி, வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி, என்றென்றும் சேவகமே ஏற்றி பறை கொள்வான், பறை சொன்னீங்களே, ஏற்றி பறை கொள்வான், இன்று யாம் வந்தோம் இரங்கேலோரும் பவாய். 2 முறை சொல்லக்கூடிய பாடக்கூடிய பாடல். நேற்று பாசனம் அப்படிதான், மாரிமலை மஞ்சள் 2 முறை. திருப்பி வேகமா சொல்றேன். மார்கழி முதல் பாசனம், ஓங்கி 3வது பாசனம், 16வது பாசனம் நாயகனாய் நின்ற, 18வது பாசனம் உந்து மதகளித்தன், அதுக்கப்புறம் நேத்து மாறி. கடைசியில் உங்களுக்கு இந்த மடிவரவு சொல்றேன், நீங்களும் சொல்லுங்க. தினமும் 30 பாசனம் சொன்னதாக நம்ம கணக்கு. எம்பெருமான்கிட்ட சொல்லணும், நான் நினைப்பதாக நீ நினைக்க வேண்டும் சொல்லணும். ஆழ்வார் சொன்னார், நான் வேற எதையோ நினைச்சிட்டு இருக்கேன், எம்பெருமான் தவிர பெருமானை தவிர வேற எதையோ நினைச்சிட்டு இருக்கேன், என்னுடைய கவலைப்பட்டு இருக்கேன், என்னுடைய வாழ்க்கையில இன்பமும் கண்டுட்டு இருக்கேன். ஆனா எம்பெருமான் என்ன சொல்லணும், நான் உன்னை 24 மணி நேரமும் நினைப்பதாக நீ நினைக்க வேண்டும். அப்படி ஒரு கற்பனை பண்ணிக்கோ, நான் சொல்லலாட்டாலும் கற்பனை, சொல்லாட்டாலும் கற்பனை பண்ணி, இப்படி ஆழ்வார் சொல்லி விட்டார், நமக்கு வழி காட்டி விட்டார், சுலபமான வழி சொல்லிடலாம், அவ்வளவுதான். அப்போ இந்த கன்று அடுத்துல கன்று குணிலாய் முழுக்க சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். நேரம் வந்துருவோம். அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடிப்போம். திருப்பதிக்கு போனேன், அப்ப விண்ணப்பம் கொடுத்தேன், போனேன், கூப்பிட்டாங்க, போனேன். 1.5 மணி நேரம் தேர்வு, எழுத்து தேர்வு எழுதினேன். ஒரு கேள்விக்கு பதில் தெரியல, அதனால 99 மார்க் தான் கிடைச்சது, 99 மதிப்பெண் தான் கிடைச்சது. 40 பேர் வந்திருந்தாங்க, 40-50 பேர் வந்திருந்தாங்க. அதில் 20 பேர் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். 8 பேர் நேர்முக தேர்வு, 8 பேர் கேட்குறாங்க. இந்த பாசனத்தில் கேட்குறேன். ஒருத்தன் ஏற்கனவே ஒருத்தரை பார்த்தேன், அவர் நண்பர் ஒருத்தன் இங்கே கூட வந்து பேசினார் ஒரு நாளைக்கு, வாசுதேவன் பேர் அல்லது லக்ஷ்மி குமாரன் பேர், இங்கே உட்காந்து பேசினார் கொஞ்ச நேரம். அவரும் வந்திருந்தார். அவர்கிட்ட போய் நைஸா, உங்ககிட்ட என்ன கேள்வி கேட்டாங்க, அதே கேள்வி எங்க கேட்டால் நல்லது, அதனால என்ன கேள்வி கேட்டாங்கன்னு கேட்டேன். அவர் சொன்னார், நாயகனாய் நின்ற 16வது பாசனத்தில் கேள்வி கேட்டாங்க, அதுக்கு நான் பதில் சொன்னேன். என்ன பதில் சொன்னீங்கன்னு கேட்டேன். நீயே நேய நிலை கதவம் நீ கேளு பாவாயின்னு கடைசி வரி. இந்த கதவு இருக்க, 2 கதவு இருக்கு. சில வேளை வீட்டில் ஒரு கதவு இருக்கும், இந்த 2 கதவு இருக்கு. 2 கதவு இருந்தால் தான் நம்ம தாராளமாக உள்ளே போகலாம், 2 பேர் சேர்ந்து கூட போகலாம். அப்படி 2 கதவு இருக்கு, அந்த 2 கதவும் என்னன்னு கேட்டாங்களாம். அவர் சொல்லிட்டாரு, வைராக்கியம் அப்படின்னு ஒன்று, அனுஷ்டானம்னு ஒன்று. இந்த வைராக்கியமும் இருக்கணும், அனுஷ்டானமும் இருக்கணும். நம்ம கடமையை சரிவர செய்ய வேண்டும், ஒன்று அனுஷ்டானம். 2வது வைராக்கியம், எதுலையுமே விருப்பு வெறுப்பு 2 இருக்கக்கூடாது. இது 2ம், அதுதான் 2 கதவு. சரி, பிடிச்சிக்கிட்டேன். சரி, அதே கேள்வி கேட்டா அடிச்சுடுவோம் அப்படின்ட்டு போனா இந்த பாசனத்தில் கேள்வி கேட்டோம். எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் வரல, எதிர்பார்த்த கேள்வி. ஒருத்தர் கேட்டார், பெங்களூர்ல இருக்காரு, அவர் பேர் ஸ்ரீதரன் பேர், ஸ்ரீதரன் சுவாமி. அவர் கேட்டாரு, ஒரு ஏன்னா சம்ஸ்கிருத பேராசிரியர் வேற தம்பட்டம் அடிச்சுட்டேன் நான், எனக்கு சம்ஸ்கிருதம் தெரியும். அப்ப நீளா துங்க ஸ்தனகிரி தட்டி சுலபமான கேள்வி, அதை சொல்லுங்கன்னாங்க. தப்பு இல்லாம, உச்சரிப்பு தப்பு இல்லாம சொல்லுங்க அப்படின்னாங்க.
அது அடிச்சுட்டேன். 100க்கு 150 மார்க் வாங்கிட்டேன். அதனால அந்த மாதிரி போடுறது அந்த காலத்தில். இங்கே அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் 1/2 ஆஃப் தி கொஸ்டின் பேப்பர் கேரி ஃபுல் மார்க்ஸ்ன்னு மேலே இருக்கும். அப்படின்னா நாம அதிகமான கேள்விகள் வினாக்களுக்கு விடையளித்தா 100க்கு மேல 120. அது முன்னாடி இருந்தது, இப்ப சிஸ்டம் இல்லை. அப்படி அடிச்சுட்டு அதான் முதல் பாட்டு அடிச்சுட்டேன். செகண்ட் இந்த பாட்டை கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க, ஒருத்தன் வந்து தும்ப விட்டு வாழை பிடிக்கிறான்னு தமிழ்ல சொல்லுவாங்க. மாடு இருக்கு, மாடை ஓடுது, பிடிக்கணும். அது கழுத்துல இருக்கிற கயிறை பிடிச்சா பிடிச்சிக்கலாம். அதுக்கு பதிலாக பின்னால வாழை பிடிச்சா அது ஓடிவிடும் விட்டுட்டு. அதனால அது அந்த மாதிரி ஒரு இது ஒரு நிகழ்ச்சி. என்னன்னு கேட்டா, வடதிருக்காவேரின்னு பேரு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் எல்லாருக்கும். இந்த கொள்ளிடத்துக்கு கொள்ளும் இடம் கொள்ளிடம். இது வந்து காவேரி ஆறுடைய உபநதி. அந்த அந்த ஆற்றுல திடீர்னு இந்த தண்ணீர் நிறைய வந்துருச்சுன்னா அது திறந்து விட்டுருவாங்க. அது பூரா கடலுக்கு போயிடும். இந்த காவேரி ஆறு மாயவரத்துக்கு போயிடும், மயிலாடுதுறைக்கு போயிடும். இது இங்க கடலுக்கே போகாது காவேரி, இது கடலுக்கு போயிடும், வீணா போயிடும். அணை கட்டல, நம்மெல்லாம் பொறுப்பே இல்லை. நமக்கெல்லாம் அரசை போட்டு நிர்பந்தப்படுத்தணும், கொடி பிடிக்கணும், கத்தணும், அப்பதான் இதெல்லாம் பண்ணுவாங்க. நமக்கு நன்மையே பண்றது இல்லை யாரும். நாம தான் நமக்கு நன்மையை தேடிக்கொள்ள வேண்டும், கட்டாயமா இருக்கணும். அப்படி இந்த கொள்ளிடத்துல நிறைய ஆறு போகும், நிறைய தண்ணீர் போகுது. திடீர்னு ஒரு நாள் போகும், திடீர்னு ஒரு நாள் வறண்டு இருக்கும். தண்ணீர் வந்தது போச்சு, அதுக்கப்புறம் அணை கட்டுறேன்னு வச்சுக்கோங்க, என்ன பிரயோஜனம்? ஆனா அடுத்த வருஷத்துக்கு உபயோகப்படுத்தலாம். இல்லை ஒரு 2 வருஷம் கழிச்சு தண்ணீர் வந்ததுன்னா இந்த அணை பயன்படும். அது இந்த இந்த பாசனத்தினுடைய கேள்வி என்ன? கதே ஜலே சேது பந்தா, கதே ஜலே சேது பந்தா. கடல் பாரத தேசத்திலிருந்து ஸ்ரீலங்காவுக்கு போறதுக்கு சேத்து கட்டினான் ராமன். பெரிய இன்ஜினியர் தான் பற்றி சொல்லுவாங்க, குரங்குகள் தான் கட்டிட்டு. நீலம் என்ற குரங்கு அந்த கல்லை எடுத்து போட்டா அது மிதக்கும்னு அதுக்கு ஒரு வரன் இருந்தது. அதனால கல் எடுத்து குரங்கு கல் எடுத்து கொடுக்க, அந்த நீலம்ங்கிற நளன்னு ஒரு குரங்கு, அதில் 2 பேரும் போட்டாங்க. அது கல் மிதந்தது. இந்த கல் மிதந்தது தண்ணீர்ல, உப்பு தண்ணீர்ல மிதக்கும்ங்கிறது நம்பிக்கை நமக்கு இல்லைன்னா இன்னைக்கும் போய் ராமேஸ்வரம் போய் பார்க்கலாம். இன்னைக்கும் போய் நீங்க ராமேஸ்வரத்துல கடையில போய் பார்த்தீங்கன்னா ஒரு தண்ணீர் தொட்டியில ஒரு பெரிய கல் மிதக்கும். இப்ப தூக்க விட மாட்டேங்கிறாங்க, முன்னாடிலாம் தூக்க விடுவாங்க. தூக்கி பாருங்க இந்த கல் எப்படி கனமா இருக்கா அப்படின்னு பார்க்க சொல்லுவாங்க. தூக்கி பார்த்தா அது உங்களை தூக்க முடியாது, ஒத்தரால நிச்சயமா தூக்க முடியாது. அதனால அப்படி பார்த்தீங்கன்னா அது மிதக்கும் தண்ணீர். இன்னைக்கும் அந்த அதிசயத்தை ராமேஸ்வரத்துல பார்க்கலாம். இப்படி கேட்டுட்டாங்க, கதே ஜலே சேது பந்தா, தண்ணீர் போன ஒரு பாடு எதற்கு அணை அப்படின்னு கேட்டாங்க. அது எந்த பாசுரத்துலன்னு கேட்டாங்க. அது பாசுரத்தையாவது சொல்லணும்ல, அதையும் கேட்கல. அன்றி புலகம் அளந்தாய் அடி போற்றி. பெருமாளை பார்த்து சொல்றாங்க, இந்த 5 லட்சம் பெண்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல தலைவியாக கோதாவை, அதாவது ஆண்டாளை அழைத்து கொண்டு, நப்பினை அழைத்து கொண்டு, இந்த ராதாவை அழைத்து கொண்டு கேட்கிறாங்க, சொல்றாங்க போற்றி. ஒரு அர்ச்சனை மாதிரி போற்றி போற்றி, 6 போற்றி இருக்குது. அப்படி முதல் வரி இப்படி. கடைசியில இன்று யாம் வந்தோம் இறங்கேலோரும் பாபாய். என்னைக்கோ நடந்தது ஒரு நிகழ்ச்சி, இன்னைக்கு வந்திருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நேரம் தாமதமாக வந்து, எவ்வளவு தாமதம், யுகக்கணக்கா தாமதம், லட்சக்கணக்கான வருஷங்களுக்கு பின்னால வந்திருக்கும். அன்னைக்கு என்ன பண்ணீங்க அப்படின்னு எம்பெருமானை பார்த்து சொல்றாங்க, அன்று இவ்வுலகம் அளந்தாய். இதுல என்ன ஆச்சரியம்னு கேட்டா, இவ்வுலகம் உலகம், இப்போ இங்க தரை இருக்கு, தரையிலேருந்து வீதிக்கு போறீங்க, இந்த தரை அழகாக பண்பட்ட தரையா இருக்கு. இதுக்கு பேர் ஸ்தலின்னு பேர் சம்ஸ்கிருதம், அது வந்து ஸ்தலம்னு பேர்.
இந்த பண்பட்ட சிமெண்ட் போட்டு வச்சிருக்காங்க. கால் நடக்கிறதுக்கு சுலபமாக முடியுது, எளிதாக. அங்க போனீங்கன்னா கல் முள்ளெல்லாம் கொடுக்குது. இப்ப இப்படி இந்த உலகம் அப்படிதான் இருக்கு. இந்த உலகம் வந்து எங்க பார்த்தாலும் பண்பட்ட தரையா இருக்கா, சிமெண்டா போட்டு வச்சிருக்காங்க. அதனால மலை காடெல்லாம் நடக்கணும். அப்படி நடந்தான் ராமன், அது அடுத்த வரி. ஆனா இந்த வாமனன் என்ன பண்ணா, சின்ன குள்ளன் திருவிக்கிரமாக புருஷோத்தமனாக உயர்ந்து தன்னுடைய தாமரை திருவடிகளால், தாமரை திருவடிங்கிறது தாமரை போல மென்மை, நிறம், அப்புறம் குளிர்ச்சி, அப்புறம் இப்படிலாம் எல்லா பண்புகளோடு இருக்கக்கூடிய திருவடிகளை, தாமரை திருவடிகளை, பூ போல இருக்கிற திருவடிகளை, போன பாசத்துல பூவை பூவண்ணான்னு பார்த்தோம். பூ போல இருக்கிற திருவடியை வைத்துக்கொண்டு பாறைகளிலும் முள்ளு பாதைகளிலும் நடந்தோம். அதை உலகம் அளந்தான். 7 உலகம் ஒரு அடியாகவும், மீன் 7 உலகம் ஒரு அடியாகவும் 2 அடியாக அளந்துட்டான். அதுலயே ஒரு மகாபலியை ஏமாத்திட்டான். 3 அடி கேட்டான், அவனால கொடுக்க முடியல. அவன் நினைச்சான், மகாபலி நினைச்சான், ஒரு குள்ளமா வந்திருக்காரு, 4 அடி தான் அவருக்கு உயரம், காலும் சின்னதா தான் இருக்கும், திருவடியும் சின்னதா தான் இருக்கும், சிறிய திருவடியால அளக்க முடியாதா அப்படின்ட்டு 3 அடி நிலம் நீங்க அளந்துக்கோங்கன்ட்டான். அப்ப பெரிய அடியா அளந்துட்டான். அப்பதான் பிரம்மா, அந்த பிரம்மலோகத்துக்கு அந்த அடி வந்த போது கை கூப்பி அந்த வலது கால் கட்டவரிலிருந்து வந்த கங்கை நீராக கொண்டு, புனித நீராக கொண்டு எம்பெருமானுடைய திருவடிகளுக்கு திருமஞ்சனம் பண்ணான், அபிஷேகம் பண்ண. அப்படி அதுக்கப்புறம் ஒரு கதை உண்டு. 3 பேர், சிவா, விஷ்ணு, பிரம்மாவுக்கு நடுவில் ஒரு போட்டி மாதிரி வந்ததுன்னு ஒரு கதை உண்டு. அது வேண்டாம் இப்போ. அது இதுதான் வெறுமை. இதுக்காக தான், நமக்கு புரிஞ்சு கொள்ளுக்கிறதுக்காக தான். கதையெல்லாம் எதுக்குன்னா ஒரு தத்துவம் புரிஞ்சுக்கிறதுக்காக தான். யார் பெரியவர் அப்படின்னு கேட்கறது நம்ம சொல்லணும், யார் பெரியவர். இங்க வந்து அன்று உலகம் அளந்தாய் அடி. இந்த அடி இருக்க திருவடி, இந்த மெல்லிய அடி, பூ போல அடி, இந்த திருவடியை போற்றின்னு சொல்லணும். நாம எப்பொழுதுமே என்ன பண்ணணும், கோயிலுக்கு போனா திருவடியை முதல்ல செய்யணும். இந்த ஸ்ரீரங்கத்துல முக்கியமாக திருவடியில் இருக்கிற பாதுகையை சேவிக்கணும், காலணியை சேவிக்கணும். இது இங்கே மட்டும், ராமனுக்கு மட்டும், நம்பெருமாளுக்கு மட்டும். அதாவது சைன திருக்கோலத்தில் இருக்கிற ரங்கநாதனுக்கு திருவடியை சேவிக்கணும்னு போறோம். அங்க பாதுகை இருக்கான்னு சில பேர் கேள்வி கேட்பாங்க. அங்கேயும் இருக்கு. நம்மளே என்ன பண்றோம்னா, கொஞ்சம் ஆச்சாரம் குறைவா இருந்தா காலில் ஷூ போட்டுட்டே படுக்கல, கழட்டுறதுக்கு நேரம் இல்லை, முடியல, களைப்பா இருக்கு. ஏன் பின்ன வாசல்ல செருப்பு போடுறீங்க உங்க வீட்டுல? ஏன் உள்ளே எடுத்துட்டு சமையல் உள்ள போக வேண்டியதானே? ஏன் அது தூசி இருக்கு? இப்பதான் நீங்க என்ன பண்றீங்க, போன 2020க்கு அப்புறம் காலை அலம்புறதுன்னு பழக்கம் நிறைய பேர் வீட்டுல இருக்கு. முன்னாடிலாம் இருந்தது, வாசல்ல வாளி வச்சிருப்பாங்க, பைப்பே வச்சிருப்பாங்க, டேப்பே வச்சிருப்பாங்க, அலம்பிட்டு போவோம். திருப்பதியில கூட கோயில்ல வாசல்ல தண்ணீர் வந்து கொண்டே இருந்தது. இப்ப என்ன தெரியல, நம்ம காலை கழுவிட்டு தான் உள்ள போக முடியும். அப்படிதான் வந்துட்டு இருந்தது. இப்போ முதல்ல அது சொன்னாங்க போற்றி. அப்ப அடி போற்றின்னு சொல்லும் பொழுது, எம்பெருமானுடைய திருவடியில நாம விழும் பொழுது அவனுடைய உயர்ந்த தன்மை புரியும். யார் காலையாவது நம்ம விழணும்னு சொன்னா, ஏதாவது ஒரு கேட்கறதுக்காக விழலாம், இல்ல பக்திக்காக விழலாம், மரியாதைக்காக விழலாம். அப்படி இங்க இருக்கச்சே இந்த எம்பெருமானுக்கு நிறைய எண்ண முடியாத அனந்த கல்யாண குணங்கள், பண்புகள் இருக்கு. அதுல 6 குணத்தை மட்டும் சிறப்பாக சொல்றோம். அதனால 6 போற்றி நம்மை ஆற்றுப்படுத்துகிறான். இந்த அடி போற்றிங்கிறதுனால அவனுடைய சக்தி தெரியும். ஓ, சர்வசக்தன் அவனுக்கு பேர், எல்லா திறமையும் உடையவன். அப்போ நாம அவன் காலில் தான் விழணும். அப்படி அடி போற்றின்னு. அதுக்கப்புறம் அடுத்தது, சென்றங்கு தென்னிலங்கை சற்றாய் திரள் போற்றி. அயோத்தியிலிருந்து வெறும் காலால நடந்து, சில பேர் வேடிக்கையா சொல்லுவாங்க, பரதன் வந்தா காலில் இருக்கிற பாதுகையும் எடுத்துட்டு போயிட்டான்,
அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை, பரதனுக்குன்னு தனியா பாதுகை ஏற்கனவே ஏற்பாடு பண்ணி வச்சிருப்பார் போல் இருக்கு ராமன். அதனால ஒரு ஜோடி கையில காலில் இருந்தது, ஒரு ஜோடி. இந்த பாதுகைங்கிறது எப்பொழுதுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, எம்பெருமானுடைய திருவடியை விட்டு பிரியாதது. எம்பெருமாட்டி எப்படி எம்பெருமானோட பிரியாம இருக்காளோ அகலகில்லேன், அந்த மாதிரி இந்த திருவடியில இந்த காலனியும் பிரியாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. பரதன் வந்து கேட்டான், நீங்க வாங்கன்னு சொன்னா, திரும்பி வாங்க அப்படின்னா, நீ தான் ராஜாவா இருக்கணும், ஏன்னா மூத்த மகன் நீ, நான் இளைய மகன், அடுத்தவன் தான் நான். அப்படி நான் வந்து ராஜாவாயிட்டா எனக்கு ஒரு கெட்ட பெயர் உண்டாயிடும். இந்த கெட்ட பெயர் சம்ஸ்கிருதத்துல பரிவேத்தான்னு பேர். ஒரு வீட்டுல 2 பையங்க இருக்காங்க, 2வது பையனுக்கு திருமணம் ஆயிடுச்சுன்னா அவனுக்கு பேர் பரிவேத்தான், முதல் பையனுக்கு ஆகல. அப்படின்னு அப்படி நடந்து போயிடுச்சுன்னா வேற வழி இல்லை. வரன் கிடைச்சது, பண்ணிட்டாங்க. பெரியவனுக்கு வயதாயிடுச்சு, அதனால பண்ண முடியல. அப்படி இருந்தா அது பேர் பரிவேத்தான்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு பாபம் மாதிரி, நல்ல பெயர் இல்லை. அப்படி பரதன் சொன்னா நான் பரிவேத்தாவாயிடுவேன். அது காளிதாசன் தான் சொன்னாங்க, ராமாயணத்துல வால்மீகி. காளிதாசன் சொன்னான் ரகுவம்சம் 12வது சர்க்கத்துல சொன்னான், நான் அப்படி ஆகக்கூடாது, கெட்ட பெயர் வாங்கக்கூடாது, நீங்க ஊருக்கு வாங்க, அயோத்திக்கு வாங்க. முடியாது, சத்தியசந்தன். அதனால அப்பா கொடுத்த வரனை காப்பாற்றும், ஒரு வரனையாவது காப்பாற்றும். 2வது வரனை காப்பாற்றுவதற்கு பரதன் ராஜ்யம் ஆளவில்லை, எல்லாருக்கும் தெரியும். ஆனா ஒரு பிரதிநிதியாக ஆண்டான். அதை ஒரு ஷாக்கா சொல்லி வச்சது, ஒரு பொய் சாக்கா. எம்பெருமானுடைய திருவடியில் இருக்கிற பாதுகை ஆண்டது, பாதுகைக்கு பதிலா ஆண்டது பரத். முன்னாடியே சொன்னேன், பரத ராஜ்யத்துல ஒரு கெட்ட நிகழ்ச்சியும் நடக்கல. அதே மாதிரி எப்படி ராமன் ஆண்டானோ, திருமணமாயி இங்க வந்து அயோத்தியில ஆண்டானோ, அதே மாதிரி அயோத்தி அந்த 14 வருஷம் காட்டுக்கு போயிட்டு திரும்பி வந்து ஆண்டானோ, அப்போ எவ்வளவு பணம் அரசுக்கு சேர்ந்ததுன்னு சொன்னா அதை விட 10 மடங்கு சேர்ந்தது 14 ஆண்டுகள்ல பரதன் ஆடும்போது. இப்படி எல்லாம். 2வது சொல்றேன், சென்று அங்கு ஸ்ரீலங்காவிலேருந்து ராவணனை வரவழைச்சு கொல்ல முடியும், இல்ல வைகுண்டில் இருந்து கொண்டு கையில இருக்கிற சக்கரத்தாழ்வார் சுதர்சனத்தை அப்படி அனுப்ப முடியும். அவதாரம் எடுக்கவே வேண்டாம். அப்படி இருக்க அயோத்திக்கு வந்து, அயோத்தியிலிருந்து நடந்து கால் கடுக்க முள்ளும் கல்லும் நடந்து அந்த இடத்த போய் பார்த்துருக்கேன். நடந்த இடத்த பார்த்தேன். பத்ராச்சலம்ங்கிற ஒரு கேத்திரத்துல போய் ராமதாஸ் என்ற பெரியவர் கட்டின கோயில் பக்கத்துல அந்த இடம் காட்டுறாங்க. அதான் பயமா இருக்கு. சீதை எப்படி நடந்தாள்னு, தாயார் எப்படி நடந்தாள், ஒரு பெண் எப்படி நடந்தா, ஒரு ஆண் நடக்கிறத விட பெண் நடக்கிறது இன்னும் எளிதல்ல. அப்படி சாதாரணமாவே ஆண், இந்த பெருமாளுக்கே தாமரை திருவடி என்கிற பொழுது பெண்ணுக்கு தாமரை திருவடி இல்லாம இருக்குமா? அப்படி கஷ்டம்னு தெரியுது. சென்று அங்கு தென்னிலங்கை வட இலங்கைன்னு ஒண்ணு இருக்கா இல்லையா தெரியல, தெற்க போகணும்னு காமிச்சார். தெற்க பார்த்துட்டு இருக்கிற பகவானுக்கு நான் 3 காரணம் சொல்லிட்டேன். ஸ்ரீவில்லிபுத்தூர் காதலி ஆண்டாளை பார்த்து கொண்டிருக்கிறார், யமன் தெற்கு அதனால பார்த்து கொண்டிருக்கிறார், தாட்சிண்யம் இருக்கு, இரக்கம் இருக்கு, அதனால தட்சிணா திசை பார்த்து இருக்கிறார், விபீஷணன் இலங்கையில இருக்கான், அவனை பார்த்து தினம் ராத்திரி வரும். இப்படி தெற்கு தென்னிலங்கை செற்றாய். ராவணன் வந்து யாரு அப்படின்னா வாசல் காப்போம். வைகுண்டத்துல அவன் தான் அப்படி பிறந்திருக்கான், தம்பி கும்பகர்ணனோட பிறந்திருக்கான். அவனுடைய செருக்கை அழித்தார், செற்றார். அவருடைய திமிரை அழித்தார், அகங்காரத்தை அழித்தார், மமகாரத்தை அழித்தார், தான் தனது என்ற நினைவை அழித்தார், செற்றார். அப்போ திரள் போற்றி, செற்றார் அழிய. ராவணனை கொன்றாருங்கிறது ஒரு வியாஜம்தான். உங்களுக்கே திருப்பி திருப்பி சொல்லியிருக்கேன், நாமெல்லாம் ஜீவாத்மாக்கள், நம்மெல்லாம் உயிர், நமக்கெல்லாம் உயிர் இருக்கு. இந்த உயிருக்கு மரணம் உண்டானா கிடையாது, உடல் தான் மாறும்னு சொல்றோம். இந்த எப்போதுமே எம்பெருமான் மாதிரி தான் நாமளும், ரொம்ப பெருமாள் மாதிரி நாம. என்னன்னு கேட்டா அப்படியே சொன்னாங்க,
இந்த மாதிரி 12 தினம் நெட்டுன்னு வந்தா பெருமாள் மாதிரி நீங்க எதுக்கு வந்தீங்கன்னு நிஜமாவே அதுதான். அதனால பெருமாளை பார்த்த மாதிரி இருக்கு உங்களை அப்படின்னு ஸ்ரீரங்கத்துல பார்க்காம வேற எங்கேயோ பார்த்தாலும் அப்படி சொல்றோம் நான். சாமிங்கிறோம். ஏன் சாமிங்கிறோம்? சுவாமின்னு சொல்றது போல சாமிங்க கடவுள்னே சொல்றோம். சாமி இங்க வாங்குறோம் அப்படி. அந்த மாதிரி இங்க வந்து திரள் போற்றினார். திரள்னு சொன்னா சம்ஸ்கிருதத்துல தமிழ்ல பலம், உடல் வலிமை. அதனால சக்தி முதல்ல, அப்புறம் பலம் இது ரெண்டாவது. மூணாவது இப்ப சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போர். இவர் வந்து இவருடைய அடக்கத்தினால இங்க வந்து உட்கார மாட்டேன். எனக்கு ஆசையா இருக்கு அவர் உட்காரணும். குரு ராஜ்யா அந்த லங்கனி நான் வேடிக்க அவருக்கு ஒரு பழமொழி சொன்னேன், மற்றவங்களுக்கு தெரியாம. அதனால என்னன்னு கேட்டா சாதாரணமா சொல்லுவோம், ஆச்சாரியனுக்கு சமமாக நாம இருக்கக்கூடாதுன்னு. நான் இவருக்கு ஆச்சாரியன்னு சொல்ல முடியாது. அன்னைக்கு ஒருத்தர் இங்க வந்தார், எனக்கு இவர் ஆச்சாரியன் போல இது ஆழ்மொழி கண்ணால சொல்லுவோமே, சார்ங்க உதைத்தா போல. அது மாதிரி எல்லாம் நிறைய போல. நேற்றையும் அப்படிதான், போதருமா போலே மாரிமலை மொழிஞ்சில் கடைசியில் வந்து போதருமா போலே நீ புகை பண்ணும், அது போல சிங்கம் போல நீ வர வேண்டும் போல. சிங்கம் வேற, சிங்கம் மட்டம் இவர் தான் போயிருந்தோம் அப்படி சொன்னோம். அது மாதிரி இங்க அவர் வந்ததுனால ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசையா இருக்கு. அதனால ராமனை பத்தி நிறைய பாடல்கள் இருக்கு. அவருக்கு தெரியாது இல்லை, உங்களுக்கும் தெரியாது இல்லை. என்னன்னு கேட்டா தியாகராஜ பாகவதர் தெலுங்கு, பிறந்தது திருவாரூர். சித்தி அடைந்தது முக்தி அடைந்தது திருவையாறு. திருவாரூர்ல இன்னும் மொத்தம் மூவர் பிறந்தாங்க. முத்துசாமி தீட்சிதர், ஷியாமா சாஸ்திரி, தியாகராஜ பாகவதர். இந்த 3 பேரும் பிறந்தாங்க. 3 பேரும் தமிழ்நாட்டில் பிறந்தாங்க. ஏன் தமிழ்நாட்டில் பிறந்தாங்கன்னு சொல்றேன்னு கேட்டா, தெலுங்குல பாடினவர் தியாகராஜ பாகவதர், சம்ஸ்கிருதத்திலையும் பாடியிருக்கார். முத்துசாமி தீட்சிதர் சம்ஸ்கிருதத்திலேயே பாடியிருக்கார், தமிழ்ல கூட ஒரு பாட்டு பாடியிருக்கார். 14 ராகத்துல ஒரு கீர்த்தனை இருக்கு. அதுக்கப்புறம் ஷியாமா சாஸ்திரி சம்ஸ்கிருதத்திலையும் தெலுங்குலையும் பாடியிருக்கார். வேற ஏதோ மொழியில பாடியிருக்காரா தெரியும். அதனால ஷியாமா சாஸ்திரி கீர்த்தனை ஒண்ணு கூட தெரியாது எனக்கு. இதெல்லாம் மற்றெல்லாம் ஒண்ணு தெரியுங்கிற மாதிரி. இப்படி அதே மாதிரி ஆந்திர பிரதேஷ்ல தெலுங்குன்னா அங்க ஒரிஜினல் தெலுங்கு இல்லையா, அதனால அன்னமாச்சாரியங்கிற ஒரு பெரியவர் கீர்த்தனை பாடிருக்கார். அவரும் நிறைய கீர்த்தனை பாடிருக்காரு. அதுலயும் நிறைய கீர்த்தனை இல்லை, இப்போ கிடைக்கல. அவர் வந்து என்னுடைய ஆச்சாரிய பரம்பரையில முதல் அழகிய சிங்கர் என்று சொல்லக்கூடிய ஆதிவன் சடகோப யதீந்திர மகாதேசிகன் என்ற முதல் அழகிய சிங்கருக்கு அவர் சிஷ்யர் அன்னமாச்சாரியர். அதனால எங்களுக்கு ஒரு பற்று உண்டு. அன்னமாச்சாரிய கீர்த்தனை தெலுங்குலையும் இருந்தது, சம்ஸ்கிருதத்திலையும். அவர் தாய்மொழி தெலுங்கு. அதுல ஒண்ணு வந்து என்னுடைய பெண்ணுகிட்ட இருந்து கத்துனேன். தேவ தேவம் பஜே திவ்ய பிரபாவம். இந்த ஊர்ல மைதிலி ஜெகநாதன் ஸ்ரீரங்கத்தில் ஒருத்தர், அவங்க எனக்கு ஆசிரியர், என் பெண்ணுக்கு ஆசிரியராக இருந்தார். தேவ தேவம் அஜே திவ்ய பிரபாவம் ராவணாசுரவைரி ரணபுங்கவம் ராமம் தேவ தேவம் அஜே திவ்ய பிரபாவம். அழகான சம்ஸ்கிருதம். ராஜவரசேகரம் ரவிகுல சுதாகரம் ராஜவரசேகரம் ரவிகுல சுதாகரம் ஆஜானுபாகும் நீலாப்ரகாயம் ஆஜானுபாகும் நீலாப்ரகாயம் ராஜாரி கோதண்ட ராஜதீக்ஷா குரு ராஜீவலோச்சனம் ராமச்சந்திரம் ராமம்
दिव्य प्रभावम पंकजासन विनुतम परम नारायणम இதெல்லாம் புரியும் உங்களுக்கு, ஒன்றும் கஷ்டம் இல்லை. பங்கஜாசனா பிரம்மா, 4 தலை. பங்கஜாசன வினுதம் பரம நாராயணம் சங்கராஜித ஜனக சாப்பதளனம். சங்கர பரமேஸ்வரனுடைய வில்லு. சங்கராஜித ஜனக சாப்பதளனம். கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி வில்ல படிச்சோம். பங்கஜாசன் சாரி சங்கராஜித ஜனக சாப்பதளனம். லங்கா விசோஷணம். இதுதான் பாட தெரிஞ்சவரை கூட்டணும். லங்கா விசோஷணம். இலங்கையை ஹனுமான் தீ வச்சு எரிச்சுட்டான், அதனால உலர்ந்து போயிடுச்சு, தரையெல்லாம் உலர்ந்து போயிடுச்சு. லங்கா விசோஷணம். லஷான அடிக்கடி வரும். பாலித அப்படின்னு சொல்லலாம், லாலிதன்னு சொல்லலாம். பாலித விபீஷணம். குழந்தை மாதிரி பார்த்துக்கிட்டாரு அந்த அரக்கனை, அசுரனை, எம்பெருமான் ராமன். அதனால பாலித விபீஷணம். இது பெருமாள் தான். ஸ்ரீ வெங்கடாத்ரின்னு நான் சொல்றேன், அவர் திருவேங்கடாத்ரின்னு தமிழை சேர்த்து தான் பாடியிருக்காரு. திருவேங்கடாத்ரி ஸ்ரீ வெங்கடேஷ விபுதம் சாது ராமம். தேவ தேவம் பஜே. இப்படிப்பட்டு ராமனை பத்தி பாட்டு என்ன? சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போடும். அப்புறம் அடுத்தது இப்போ ராமனுக்கு அடுத்த அவதாரம் கிருஷ்ணாவதாரம். இப்ப கிருஷ்ணாவதாரத்தை பத்தி நிறைய சொல்லணும்னு ஆசைப்பட்டு இந்த ஆண்டாள் நிறைய சொல்றார். போற்றி முதல்ல ஒரு போற்றி வாமனன், 2வது போற்றி ராமன், 3வது போற்றிலேருந்து கிருஷ்ணன். சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி, பொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி. கிருஷ்ணாவதாரம் எடுத்த உடனே ராமாவதாரத்தை பத்தி நினைச்சு பார்க்கலாம். தான் எடுத்த முன்ன அவதாரத்தை நினைச்சு பார்த்துட்டு தப்பு பண்ணிட்டோம், எந்த தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்கலாம். 2 தப்பு பண்ணிட்டேனே, ஒரு தப்பு பண்ணல, 2 தப்பு. என்ன தப்புன்னு கேட்டா, மாரீச்சன் ஒரு ராட்சசன், அவனை கடலுக்குள்ள முக்கி எடுத்து அவனுக்கு மூச்சு திணற விட்டு அவனை உயிரோடு விட்டு, அது ஒரு தப்பு. சூர்பனகை வந்தா லட்சுமணனை விட்டு தண்டனை கொடுக்க சொன்னார், மூக்கையும் காதையும் அறுத்துட்டான், பெண்ணுங்கிறதுனால உயிரோடு விட்டான். உயிரோடு விட்டது தப்பு. ஏன்னா அவ போய் ராவணன்ட்ட சொன்னா ராவணன் சீதையை தூக்கிட்டு வரத்துக்கு வந்துட்டான். இந்த 2 தப்பு இனிமே பண்ணக்கூடாது. 7 மாசம்தான் ஆச்சு குழந்தைக்கு, கண்ணன் என்ற குழந்தைக்கு 7 மாசம்தான் ஆச்சு. கம்சன் மாமா என்ன பண்ணியிருந்தான், சொந்த மாமா என்ன பண்ணியிருந்தான், 1.5 வயசுக்கு இருக்கிற குழந்தைய தான் கொல்லணும்னு சொல்லி வச்சிருந்தான். ஆனா இது 7 மாசம்தான் ஆச்சு. வாசல்ல கொண்டு விட்டா யசோதை தாய். என்ன உள்ள வீட்டுக்குள்ள இருந்தா அழுகிறது, அரண்மனைக்குள்ள இருந்தா. வெளியில கொண்டு விட்டா ஒரு வண்டி சக்கரத்தோட இருந்த வண்டி சக்கரம், அதுல வந்து ஒரு தூளி கட்டி, கயிறு கட்டி தூளி கட்டி அதுல விட்டா. அழுகையை நிறுத்தினான், பாலுக்கு அழறது கூட நிறுத்தினான். அந்த சகடாசுரன் அந்த சக்கர ரூபமாக ஒரு அரக்கன் வந்தான். ஒரே உதை, இடது காலால, சின்ன பிஞ்சு காலால உதை, தாமரை திருவடியால உதை, மேல போய் போயிட்டான். மேல போய் கீழே தான் போயிட்டான். அந்த தப்பை பண்ணல. இப்ப சகடாசுரனை உயிரோடு விட்டா இவன் திருப்பியும் கம்சனோட சேர்ந்துட்டு நிறைய அரக்கர்களை கொண்டு விட்டான். பொன்றச்சகடம் உதை தாய் புகழ் போற்றி. காலால குழந்தை உதைச்சு ஒரு அரக்கன் இறந்து விடுவான் என்ற நமக்கு தெரியாதே, இந்த அதிசயம் நடந்ததே. அதனால வீரியம்ங்கிறது நமக்கு தெரியாது, அது அந்த எம்பெருமானுடைய வீரியம் தெரியாது. இந்த இடத்துல தெரியும். பொன்றச்சகடம்
உதை தாய் புகழ் போற்றி. புகழ் பாடும், புகழ்ந்து பாடணும். அந்த இந்த சகடாசுரனை, தொண்டி சக்கரத்து உருவத்தில் வந்த அசுரனை கொன்ற அப்படின்னா முழுக்கன்னு அர்த்தம். கொன்ற சகடம் உதைத்தாய், ஒரு உதை போயிட்டான். அப்புறம் அப்புறம் விட்டானா கம்சன். அதில் 1.5 வயசு ஆயிடுத்து. அதனால 2 அசுரனை சேர்த்து அனுப்பிச்சான். இங்க ஒரு அசுரன் தானே தனியா இருந்து கொண்டுட்டு அந்த குழந்தை. அதனால 2 அசுரனை சேர்த்து பார்த்தா 2 பேரும் ஒருத்தரை பிடிச்சு அமுக்கலாம்ல அப்படின்னு நினைச்சான் அவன் கம்சன். கன்று குணிலாய் எரிந்தாய் கழல் போற்றி. இப்போ ஒருத்தரை அடிக்கிறதுன்னு விட்டுருங்க. இந்த கையில இந்த எரிகுண்டுன்னு ஒண்ணு இதுல விளையாட்டுல குண்டு, கனமான ஒரு குண்டு இருக்கு, இரும்பு குண்டு இருக்கு. அந்த இரும்பு குண்டு நம்ம கையில எடுத்து தூக்கி போடணும். நான் மாணவனா இருக்கச்சே பரிசு வாங்கியிருக்கேன். இந்த குண்டை எரிஞ்சு ஒரு இடம் கொடுத்துருப்பாங்க, ஒரு கோடு கொடுத்துருப்பாங்க, ஒரு கட்டம் கொடுத்துருப்பாங்க, ஒரு சதுரம் கொடுத்துருப்பாங்க. அந்த கோட்டை தொடாம முன்னாடியே எரிஞ்சிடணும். நம்ம கையில இடதுக்கு கனமா இருந்தா இடதையை மாத்தி மாத்தி வச்சுட்டு இப்படி விட்டேறிடும். 45 டிகிரியில கோணத்துல விட்டீங்கன்னா அது எவ்வளவு முடியுமோ போகும் அதோடைய வேகத்துல. இவன் என்ன பண்றான், இவனுக்கு என்ன கிடைச்சது குண்டு, ஒரு மாட்டு கண்ணுக்குட்டி. இந்த கண்ணுக்குட்டி உருவமாக ஒரு அரக்கன் வந்திருக்கான், கெட்டவன் வந்திருக்கான். அது பக்கத்துல இன்னொரு அசுரன் வந்திருக்கான். அவன் ரொம்ப கெட்டிக்காரத்தனமா நம்ம தெரியாது, அடையாளம் கண்டுபிடிக்க முடியாதுன்னு விளாம்பழம் மரமா நின்று இருக்கான். இவர் சொல்றாரு, எங்க பிள்ளையாருக்கு விளாம்பழம் மரம் தான் பிடிக்கும், விளாம்பழம் தான் பிடிக்கும். கபித்த ஜம்பு பலசார பக்ஷிதம் அப்படி பாரு விளாம்பழம். இந்த விளாம்பழம் மரமா நிற்கிறான். இவர் எடுத்தார், அந்த கண்ணுக்குட்டி காலை பிடிச்சார். குழந்தை நல்ல காலை பிடிச்சு விட்டு எரிஞ்ச பொழுது அந்த விளாமரமும் சேர்ந்து விழுந்துச்சு. 2 அசுரனும் ஒரே சமயத்துல கொல்லப்பட்டார். அப்ப எதை போற்றணும்னா, அந்த இடது காலை முன்னாடி வச்சு வலது காலை பின்னாடி வச்சு அது நம்ம உடம்ப சாச்சு இந்த 45 கோணத்துல விடணும்னா அந்த அழகு, இந்த நிக்கிற அழகு. பெரியவர்களுக்கு சொல்லணும்னா டேபிள் டென்னிஸ் விளையாடுறதுங்கிறது ஒரு அழகு. மேஜையில் டேபிள் டென்னிஸ் விளையாடும் பொழுது நீங்க ஜெயிக்கிறது முக்கியம் இல்லை, உங்களை நீங்க எப்படி அந்த பேட் எப்படி ஆட்டுறீங்க அதான் முக்கியம். கிரிக்கெட் இதுலயும் உண்டு, டென்னிஸ்லயும் உண்டு. டேபிள் டென்னிஸ்ல அழகா பார்க்கணும். இப்படி 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 2 பேர் விளையாடலாம், 4 பேர் விளையாடலாம். ஆனா எங்க பந்து போகுதுன்னு தெரியாது. வெள்ளையான ஒரு சின்ன பந்து, அது போக தெரியாது. ஆனா அது ஜெயிக்கணும். கொஞ்ச நேரத்துல முடிஞ்சிடும் அந்த ஆட்டம். ஏன்னா 4 பேர் ஆடினா ஒரு அரை மணி கூட இருக்காது, 1/4 மணியில முடிஞ்சிடும். ஏன்னா அடிச்ச அடியில அதுல ஓங்கி அடிச்சா அவர் எடுக்கவே முடியாது, எடுத்த எதிரி. அதனால இந்த அழகுதான் நளினம், ஸ்டைல் என்று சொல்லுவாங்க, ரீதி என்று. அதனால கன்று குணிலாய் எரிந்தாய் கழல் போற்றி. கால திருவடியை கூட சேவிக்கல, தண்டைய சேவிக்கிறான். என் குழந்தை, என் கண்ணன் குழந்தையுடைய காலில் இருக்கிற தண்டையை சேவிக்கிறான். நீங்க வேணா வச்சுக்கோங்க சலங்கை கொலுசு அப்படி வச்சுக்கோங்க. அதனால அப்படி சேவிக்கிறான், அதை சேவிக்க. கழல் போற்றி, அது வீரக்கழல்னு பேரு. ராஜாக்கள்னா ஒரு போர்ல வெற்றி கொண்டான்னா காலில் ஒரு வெள்ளியில போட்டுப்பாங்க, அது பேர் கழல்னு பேர். தண்டை. இப்ப கழல் போற்றின்னு சொன்னா ஒரு 2 அசுரனை ஒரே சமயத்துல கொல்லக்கூடிய சாமர்த்தியம் இருக்குன்னு சொல்லும் பொழுது, தேஜஸ், ஒளி பொருந்திய திருமேனி எம்பெருமான். அதனால கன்று குணிலாய் எரிந்தாய் கழல் போற்றி. அடுத்தது பாருங்க, குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி. பெரிய கதை. மலை, கோவர்தன மலை. இந்த மலைக்கு பேர் கோவர்தனன் பேர். மாடுகளை வளர்க்கக்கூடிய மலை. நேற்றே சொன்னேன், ஒரு மலைன்னு சொன்னா நிறைய செடி கொடிகள் இருக்கும், மரங்கள் இருக்கும். அதுல இருக்கிற இலைகள் எல்லாம் பறிச்சு ஆடு மாடுகளுக்கு கொடுப்பாங்க. மழை அங்க நிறைய பெய்யும் மலையில. மாறி மலை முழஞ்சில் பார்த்தோம். அதனால மழை பெய்கிற வசதி செய்து கொடுக்குறது மலை. அங்கன்னா நிறைய மரங்கள் இருக்கும், செடி கொடிகள் இருக்கும்.
அப்படி அந்த அந்த மலைக்கு பல ஆண்டுகளாக இந்த கோபர்கள் இடையர்கள் என்ன பண்ணியிருந்தாங்க, அந்த மலைக்கு பூஜை பண்ணிட்டு, இந்த மலைக்கு யாரு தலைவன் சொல்லும்போது இந்திரன் தான் தலைவன். 33 கோடி தேவர்களுக்கும் தலைவன், இந்த மலைக்கும் தலைவன். எப்படி மலைக்கும் தலைவன் ஒரு கேள்வி. இந்த ஊருக்கெல்லாம் அவன் தான் தலைவன், இந்த பூலோகத்துக்கும் அவன் தான் தலைவன். அவன் தான் பார்த்துக்கணும், மழை வரணுங்கிறது அவன் தான் பார்த்துக்கணும். இருந்தா கூட மலைக்கு எப்படின்னு கேட்டா, ஒரு காலத்துல இந்த மலைக்கெல்லாம் பறவை மாதிரி இறக்கி இருக்கும். அது என்ன, இந்த மலைகள்லாம் ராட்சதர்கள் மலையாக பிறந்திருந்தார்கள். அதனால அந்த அரக்கர்கள் என்ன பண்றாங்க, ஒவ்வொரு ஊரா போய் கிராமத்துக்கு போய் அப்படியே பெரிய மலையா அந்த கிராமத்துல இருக்கிற கிராமத்துல இறங்கி வேகமா இறங்கி, மலை இறங்கினா எப்படி இருக்கும் பார்க்கும், ஆனா அப்படி ஜனங்கள் எல்லாம் கொன்று விட்டார். இப்ப சமீபத்துல கேரளால நடந்ததுன்னு கேள்விப்பட்டேன். வயநாடுங்கிற இடத்துல ஒரு மலை சரிஞ்சு ஒரு கிராமமே அழிகிறது. அப்படியே மலை இறங்கிட்டு பார்த்தான், நம்மளை காப்பாற்றணும்னு நினைச்சான் இந்திரன். நல்ல கையில இருக்கிற வஜ்ராயுதம் என்ற ஒரு வாழை எடுத்தான், எல்லா இறக்கையும் வெட்டினான், எல்லா மலையும் முடிச்சு வேற இறக்க வெட்டினான். ஒரு மலை தப்பிச்சு ஓடி வச்சு, அதுக்கு பேர் மைனாக்கம்ங்கிற மலை. இந்த மைனாக்க மலை ஒளிந்து கொண்டது எங்கன்னா கடலுக்குள்ள. எங்க எப்ப இந்த கடலுக்குள்ளன்னா ஹனுமான் இலங்கைக்கு தாண்டும் பொழுது அந்த கடலுக்குள்ள இருந்தது. அந்த மைனாக்க பர்வதம் என்பது ஏன் எப்படி ஒளிந்து கொண்டதுன்னு கேட்டா, வாயு பகவானுடைய பிரார்த்தனை பண்ணி காற்று அடிச்சு அந்த மலை இங்க வந்து உள்ள போயிடுச்சு. அவன் உடனே ஹனுமான்கிட்ட சொல்லிட்டு, இந்த மாதிரி உங்க அப்பா தான் எனக்கு உதவி பண்ணார் இந்த ஒளியத்துக்கு கடலுக்குள்ள, அதனால நான் உனக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறேன், ஏன்னா அப்பாவுடைய பிள்ளை நீ, அப்படி நீ என்னுடைய மலை மீது நீ கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கொண்டு நீ செல்ல வேண்டும், ராவணனை பார்க்கவோ இல்லை சீத்தையை பார்க்கவோ. அதெல்லாம் முடியாது, ஓய்வு எடுத்துக்கொண்டா நாம உங்களுக்கே தெரியும், ஒரு காரியத்தை எடுத்துக்கொண்டு செய்யவில்லை ஆனால் அதுக்கப்புறம் உடனே விட்டுட்டு தான் நடுவில் அப்புறம் கலப்பம். அதனால 100 யோஜனை மைல் தாண்டின ஹனுமான் அந்த மலை உட்காராம போயிடும். நிறைய பேர் தடுத்தாங்க, அதெல்லாம் ராமாயணம் நீங்க அப்புறம் ராமாயணம் கேளுங்க சொல்லுவோம். அதனால அரக்கிகள் 2 பேர் வந்து தடுத்தார்கள். ஒருத்த வாயில பூந்து வெளில வந்துட்டான், அப்படின்லாம் வாயை திறந்தா அதிகமா, அதனால பெருசா வாயை திறந்தோடனே இவனும் உருவத்தை விஸ்வரூபன் சொல்லுவாங்க, அதை எடுத்தான், அப்புறம் வாய்க்குள்ள வந்து வெளில வந்துட்டான். அதாவது உன்னை திங்க வேண்டும் என்ற எனக்கு வரம் இருக்கிறதுனாவோ உன் வாயில பூந்து வந்துட்டேன். தமிழ்ல கூட சொல்லுவோம், என் வாயில பூராத தமிழ், வேற திட்டிடுவேன் அப்படின்னா. அப்படி இங்க இந்த கோவர்தன மலையை கொடையாக பிடிக்கும். ஏன் அப்படின்னா, இந்திரன் மலை, இந்திரன் தலைவன், எல்லாரும் சாப்பாடு செய்து கொண்டு நல்ல வகை வகையான தின்பண்டங்கள்லாம் செய்து கொண்டு படைக்கிறார்கள், நைவேத்தியம் செய்கிறார்கள் இந்திரனுக்கு. இவன் சொன்னா, கண்ணன் சொன்னா, நான் தான் பெரியவன் இந்திரனை விட, அதனால இனிமே வந்து நீங்க இந்திரனுக்கு கொடுக்க வேண்டாம், மலைக்கு கொடுங்க, மலை தானே நமக்கு மழை தருகிறது, மலைக்கு கொடுங்கன்னு சொன்னான். இந்திரனுக்கு கோபம் வந்துச்சு. ஒரு வாரம் 7 நாள் முழுக்க கல் மழை பெய்யும். மழை வந்து தண்ணீரா பெய்யவில்லை, கல்லா பெய்தான். உங்களுக்கு தெரியும், அந்த ஹெயில் ஸ்டோன் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள், ஆலங்கட்டி மழை என்று தமிழிலே சொல்வார்கள். அந்த மாதிரி மழை வந்து பல இடங்கள்ல பார்க்கலாம். சில குளிர்ச்சியான இடங்கள், பெங்களூர் அந்த மாதிரிலாம் சில இடங்கள்ல பார்க்கலாம். அந்த ஐஸ் கட்டியே விழும், சில வேளை தலையில விழுந்தா அடிபடும், லேசா அடிபடும். அப்படி அந்த ஐஸ் கட்டியை எடுத்து சாப்பிடலாம், அது உருகத்துக்குள்ள எடுத்து சாப்பிடலாம், நல்ல தண்ணீர் அது. அது இந்த மாதிரி ஆலங்கட்டி மழை இல்லை, பெரிய பாறாங்கல் மழை. கொட்டினான், என்னதான் செய்திருவார் பார்ப்போம் கண்ணன், நான் தானே பெரியவன், நேதானே சொன்னேன், எறும்பு கூட நான் தான் பெரியவன் நினைக்கிறேன், அவன் நினைக்க மாட்டோமா? அப்ப இங்க 7 நாள் இடது கை, வலது கையை விட உங்களுக்கு தெரியும் இடது கையால சில காரியங்கள் வலிமையோடு செய்ய முடியாது. சில பேருக்கு வலது காது நன்றாக கேட்கும், இடது காது நன்றாக கேட்காது. சில பேருக்கு இடது காது நன்றாக கேட்கும், வலது ரெண்டுலையும் சமமாக இருக்காது. இடது கை வலிமை குறைந்தது. அப்படி எம்பெருமானுக்கு ஏதாவது வலிமை குறையுமா? அதனால இடது கை சுண்டி விரலால, இருக்கத்துல 5 விரல்ல ஒரு விரல் இன்னும் சின்னது,
அதுக்கும் வலிமை குறைவா இருக்கும். அதால 7 நாள் தூக்கினான். வேடிக்கையா சொல்லுவாங்க, இளைஞர்கள்லாம் அந்த ஊர்ல இருந்தாங்களாம், இடையர்கள்ல அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு போட்டி போட்டுட்டாங்களாம். சரி, இந்த கண்ணன் ஒரு 15 வயசு கூட இல்லை, அவன் தூக்குறான், நாமெல்லாம் தூக்கி பார்ப்போம், ஒரு உதவி பண்ணுவோம், அந்த மாதிரி ஒரு எண்ணம், ஒரு கிண்டல் பண்ணுவோங்கிற மாதிரி எண்ணத்துல 4 குழுக்களாக பிரிஞ்சு 4 மூலையில நின்று தூக்கி பார்த்தாங்களாம். வலிக்கிறதுன்னு விட்டாங்க. இங்கே ஸ்ரீரங்கத்துல எம்பெருமான ஸ்ரீரங்கநாதனை எழுந்தருள செய்யும் பொழுது யானை வாகனம் வந்து பாருங்க. யானை வாகனம் ஒத்தரால பல பேரால தூக்க முடியாது, 100 பேரால தான் தூக்க முடியும் யானை வாகனம். இந்த ஊர்ல மட்டும் யானை வாகனம் ரொம்ப கனமானது. மற்ற வாகனங்கள்லாம் எல்லாரும் நிறைய பேர் எழுந்தருள செய்கிறார்கள். அவர்களுக்கு 2 சிறந்த பெயர் உண்டு. ஒன்று ஸ்ரீபாதம் தாங்கிகள் அப்படின்னு பேர். ஸ்ரீநாத் மகாலட்சுமி, மகாலட்சுமி திருவடியை பாதம் இங்க எம்பெருமான் திருமார்பில் இருக்கிறதுனால அவனையும் சேர்த்து தான் தூக்குறாங்க. அதனால ஸ்ரீபாதம் தாங்கிகள்னு பேர் ஒன்று. 2வது இந்த வாரை இருக்கு, பெரிய ஒரு கட்டை இருக்கு. அந்த கட்டை நாம மிதிக்க கூடாது, காலால கீழே வச்சிருப்பாங்க, காலால மிதிக்கூடாது, பிரதட்சணமா வரணும், அதெல்லாம் தெரிஞ்சுக்க, வலம் வரணும். அந்த கட்டைக்கு பேரு தோளுக்கு இனியான்னு பேரு. நமக்கு பலம் இல்லாம தூக்கினோம்னா இங்க வலிக்கும். இங்க வலிக்கும் பொழுது அவங்க ஒரு வஸ்திரத்தை, துணியை வச்சு தூக்குவாங்க, அப்புறம் மாத்திப்பாங்க, எனக்கு வலிக்குது நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு. ஆனா அதுக்கு தோளுக்கு இனியான்னு பேர். பேர் பார்த்தீங்கன்னா தித்திக்குமான்னு தூக்குறது, கனம் தூக்குற போது வலிக்குமா தவிர்த்து. அதான் ஆனா எம்பெருமானி நாம தான் தூக்குறோம்னு கருடன் நினைக்கிற மாதிரி, நாம தான் படுக்கையா இருக்கிறோம்னு ஆதிசேஷன் நினைக்கல. அப்படி நினைக்கல ஆதிசேஷன் நினைக்கல. அப்படி கருடன் மட்டும்தான் அப்படி நினைச்சார், நான் தான் வாகனம் இவருக்கு அப்படின்னு. அதனால கர்வபங்கம் ஏற்பட்டது, அவருடைய திமிரை அடக்க வேண்டும். அதனால இந்த இந்திரனுடைய திமிரை அடக்குவதற்கு இந்த 7 நாள் கை அசந்து போயிடுச்சான் இந்திரனுக்கு. அதனால மழையை நிறுத்தினான். அவன் வந்து கீழே விழுந்து காலில் விழுந்தான், திருவடியில, கண்ணன் திருவடியில விழுந்தான். அப்போ இந்திரனுக்கு கூட ஒரு சப்பக்கட்டு கட்டுறதுக்காக காமதேனு, அவன்கிட்ட இருந்த காமதேனு பசு வந்து கூட வந்து நானும் உன் கூட வரேன்னு இந்திரனோடு வந்து திருவடியில விழுந்து எம்பெருமானுக்கு முதலாக கோவிந்தன் என்ற திருநாமத்தை இட்டது காமதேவ். இதெல்லாம் இந்த பின் புலம் கதை. அதனால குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி. குடை, ஒரு மலை வந்து குடை, மழைக்கு குடை. அதனால இதுக்கு பேர் சத்திரம்னு பேர் சம்ஸ்கிருதத்துல. இங்க நீங்க எல்லாரும் பஸ்ல போகும்போது இந்த ஊர்ல சத்திரம், அது சத்திரம்னா யாகம் தான். கொஞ்சம் மாற்றி போயிட்டீங்கன்னா வேள்வி நடக்கிற இடம் சத்திரம். சத்திரம் பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்றீங்க, சத்திரம் இல்லை, சத்திரம். சத்திரம்னா யாகம், சத்திரம்னா கூட அழுத்தி சொல்லணும், உச்சரிப்பு சரியா இருக்கணும். அப்ப அந்த குன்று குடையா எடுத்தாய். இந்த குன்று குடையா எடுத்தாய், சுண்டு வரல தானே நம்ம போற்றணும். குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி. எம்பெருமான் வந்து நம்ம எல்லாம் காப்பாற்றுவதற்கு அறிவு வைத்துக் கொண்டிருக்கிறான், ஞானம். இப்ப 6 வந்து ஞானம், பலம், வீரியம், சக்தி, தேஜஸ், இன்னும் ஒண்ணு தான் பாக்கி, ஐஸ்வர்யம். நான் தான் தலைவன். ஐஸ்வர்யம் தான் தமிழ்ல சாதாரணமா என்ன நினைச்சிட்டு இருக்கோம், செல்வம்னு நினைச்சிட்டு இருக்கோம். அப்படி இல்லை, தலைமை பண்புன்னு அர்த்தம். ஈஸ்வரஸ்ய பாவகா ஐஸ்வர்யம். பணம் இல்லை, பணம் ஐஸ்வர்யம் தான். என்கிட்ட ஒரு எத்தனை கார் இருக்கு, எத்தனை வீடு இருக்கு, சொத்து, அது இல்லை. ஐஸ்வர்யம்னா தலைமை பண்பு, லீடர்ஷிப் குவாலிட்டி. அது வந்து அடுத்ததுல பாக்குறீங்க. குன்று குடையாய் எடுத்தாய் குணம். கடைசியில வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி. என்னையா பெருமாளுக்கு தலையில மயில் தோகைன்னு சொன்னீங்க, அப்புறம் ராமனுக்கு கையில கோதண்டம்னு வில்லு சொன்னீங்க, ரங்கனுக்கு வந்து 5 ஆயுதங்கள் சொன்னீங்க, சங்கு, சக்கரம், கதை, கத்தி, வில்லுன்னு. பின்னால அம்பு சொன்னீங்க. இப்ப புதுசா வேல் சொல்றீங்களேன்னா அப்பாவை போல பிள்ளை.
தாயை போல சேலை, நூலை போல சேலை, தாயை போல பிள்ளை. அது மாதிரி முதல் பாசுரத்துல என்ன பார்த்தீங்க, கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன். அதனால அப்பாவுக்கு பிள்ளை, அவருக்கு வேல் வச்சிருக்காரு, இவரும் வேல் வச்சிருக்காரு. முருகன் மாதிரி வேல் வச்சிருக்காரு. மருமான் முருகன், அதனால வேல் வச்சிருக்காரு. மாமா வச்சிருக்காரு மருமான். அந்த மாதிரி ரெண்டு பேரும் ஒன்னா இருக்காங்க. மாமானும் மருமனும் ஒன்னா இருக்காங்க. அது மாதிரி இங்க எதுக்கு வேல் கேள்வி. இப்ப கேள்வி எதுக்கு வேல்? இவ்வளவு ஆயுதம் இருக்குச்சே, சக்கரம் இருக்குச்சே. ஏன்னா பகவான் கண்ணன் பகவானாக கடவுளாக தன்னை காண்பித்தானே தவிர ராமன் மாதிரி மனிதனாக காணவில்லை, காண்பிக்கல தன்னை. அப்போ பகவானாக காண்பிக்கும் போது கையில சக்கரம் இருக்கு, சங்கு இருக்கு, ஊதறதுன்னு பேர் தமிழ்ல சொல்றோம், ஊதிட்டான்னு சொல்றான். அது பரீட்சையில தேர்வு எடுக்கலாம், ஊதிட்டான், ஊத்திக்கு சேர்க்கிறோம். அந்த மாதிரி அந்த மாதிரி இல்லை. வேல் எடுத்து பிருந்தாவன காட்டிலே புலி சிங்கம் இருக்கலாம், இருந்தால் அந்த மாடை சாப்பிட வரும். அப்போ அந்த வேளாலேயே புலியையும் சிங்கத்தையும் குத்தி கொன்று மாடுகளை காப்பாற்றக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். வென்று பகை கெடுக்கும். சரி, கண்ணன் இருக்கச்சே அந்த மாதிரி புலி சிங்கம்லாம் வருமா பகவான் இருக்கச்சேன்னு கேட்டா, ராமாவதாரத்துல என்ன நடந்ததுன்னு கேட்டா, புலியும் ஆடும் ரெண்டுக்குள்ள பகை உண்டு. பசி வந்தா ஆட்டை சாப்பிட்ரும் புலி. ரெண்டும் ஒரே நதியில ஆறுல நீர் அருந்தி கொள்ளும். அது தசரதன் காலம். இப்ப பாருங்க ஒரு வேடிக்கை. அப்பா ராஜா, எங்க ராமாவதாரத்துல அப்பா ராஜா, அறிவுரை கொடுப்பதற்கு வசிஷ்டர் என்ற ஒரு பிரம்ம ரிஷி, இந்த எம்பெருமானுடைய திருமார்பிலிருந்து வந்த 7 மகரிஷிகள், குத்ச வசிஷ்ட, அத்ரி, பிருகு, குத்ச வசிஷ்ட, கௌதம காசியபர், ஆங்கீரச ரிஷியா, இப்படி 7 ரிஷிகள், 7 முனிவர்கள். அவர் அறிவுரை கொடுக்கறதுக்கு நல்ல ஒரு அறிவாளி இருக்கார். அதுக்கப்புறம் கூட சண்டை போட்டா உதவிக்கு வருவதற்கு 3 தம்பிகள் இருக்காங்க. பரதன், சத்ருகனன், லக்ஷ்மணன், 3 பேர் இருக்காங்க. இப்ப இவனுக்கு என்ன இருக்கு, அண்ணன் ஒருத்தன் இருக்கான் பலராமன். ஆனா பலராமன் கிருஷ்ணன் சொல்றதை கேட்பானே தவிர தானே போய் ஒரு அடி அடிச்சு போர்ல முன்னாடி போய், ஏன்னா ஆதிசேஷன் அடங்கி இருப்பான். இப்போ நீங்க மற்றவங்க எல்லாம் அடங்கலையே, நாமாவது அடங்குவோன்ட்டு அடங்கி இருப்பான். அப்படி திருவடியிலே காலனியாக இருப்பான். சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காதனமாம் அப்படி சொல்லும் பொழுது மரவடியாம் அப்படின்னு சொல்றோம். பெருமாளுக்கு அரவு. இங்க அடுத்தது என்னன்னா, இந்த மாதிரி ராமாவதாரத்தில் இருக்கிற உதவிகள் எல்லாம் இல்லை. அப்படி இருக்கிற போது இவன் கையில இந்த அப்பா மாதிரி பையன் வேலை கையில வச்சுக்கிட்டு எதிரிகளை என்ன சொல்றான், வென்று பகை கெடும். முன்னாடி செற்றார் திரளழிக்கும், செற்றார் சென்று செரு செய்யும். அது மாதிரி இங்கே பகைவருடைய பகை அழிக்கும், பகைவர்களை அழிப்பதில்லை. வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போட்டு என்று. இப்போ என்ன கேட்க வந்தீங்களோ எல்லாம் ஐஸ் வைக்கிறீங்க. உங்களிடம் போற்றி போற்றி போற்றின்னு எங்களுக்கு தலையில ஏற்கனவே பனி குளிர்ச்சி, மார்கழி மாசம் ஜில்லுன்னு இருக்கேன் என் தலையில. எதுக்கு வந்தீங்க? அதாவது என்றென்றும் சேவகமே, உங்களுடைய கைங்கரியம் செய்வதற்காகவே வந்தோம். உங்கள் இருவருடைய தாயாருக்கும் பெருமாளுக்கும் சேர்த்தி கைங்கரியம் செய்வதற்காக வந்தோம். என்றென்றும் ராவணன் அடிக்கிறதுக்கு வந்தது காரணம் சீதையை கவரணும்னு ஆசைப்படும். சிசுபாலன் என்ன பண்ணா, வேணுண்டே திமிரா 100 தப்பு பண்ணான். பாண்டவர்கள் எதுக்காக கண்ணனை நண்பராக வைத்துக் கொண்டார்கள்? தான் ராஜ்யம் பெறுவது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நோக்கம் இருக்கு, ஒரு உள்நோக்கம் இருக்கிறது. அது இந்த ஊர்ல இருக்கிற இன்பத்தை அடைவதற்காக. நாங்கெல்லாம் அப்படி இல்லை. என்றென்றும் ஏற்றி பறை கொள்வான், பறை கொள்வான், எங்களுக்கு மோட்சம் தரணும்.
இப்போ பஜனை பண்றதுக்கு இசை கருவி தரும். பறை கொள்வான் இன்று யாம் வந்தோம், தாமதமாக வந்து விட்டோம், தயவு செய்து உன்னுடைய மனதை இறங்கி வா, இறங்கேலோரும் பாவாய். கிருஷ்ணனை பாடணும். இந்த கிருஷ்ணனை பாடினோம். அந்த 3வது வரியில இருந்து கிருஷ்ணனை பாடணும். பாவயாமி அன்னமாச்சாரிய கீர்த்தனை, சம்ஸ்கிருதம். கிருஷ்ணன் முன்னாடி சொன்னது ராமன். பாவயாமி கோபால பாலம் மனசேவிதம் தத்பதம் சிந்தயேயம் சதா. இவ்வளவு அழகான பாட்டுங்கிறது முன்னாடி பார்த்தது. இடுப்புல என்ன இருக்கு? கட்டி கட்டித மேகலா, ஒட்டியான இருக்கு இடுப்புல. கட்டினா இடுப்பு டைட்டா போட்டுருக்காங்க, கெட்டியா விழுந்துடக்கூடாது இல்ல. கட்டி கட்டித மேகலா, அதுல என்ன இருக்கு அந்த ஒட்டியானத்துல? கச்சித மணி கண்டிகா, நிறைய வைரங்கள் நவரத்னங்கள் பதித்து அதுல ஒலி ஏற்படுவதற்காக அந்த ஒட்டியானம் அழகா இருக்கு. சலங்க மாதிரி கட்டியிருக்கு, நிறைய மணிகள். கச்சித மணி கண்டிகா பட்டல நின தேன விப்ராஜமானம். என்ன எப்படி நடக்கிறான் குழந்தை? வந்து தெரியாத நடக்கிற மாதிரி தளர் நடை நடவானோன்னு பெரியாழ்வார் அப்பா சொன்ன மாதிரி நடக்கிறான். குட்டில பத கட்டித்த குட்டில பத கட்டித்த சங்குல சிஞ்சி தேன தம். சலங்கை காலில் இருக்கு திருவடியில். குட்டில பத கோணமெல்லாம் நடந்து காட்டுறான். அண்ணன் நடைன்னு சொல்றாங்க தன் பெண்களுக்கு. இவன் அண்ணன் நடை பழகி காட்டுறான். நீங்கள்லாம் 5 லட்சம் பெண்கள் வருகிறீர்களே, உங்களை விட நான் நன்றாக நடப்பேன்னு காட்டுறான். குட்டில பத கட்டித்த சங்குல சிஞ்சி தேனத்தம். சரி, அப்புறம் வேகமா ஓடுவியான்னு கேட்ட. சட்டுல நட்டனா சமுஜ்வல விலாசம். நடையழக சேவிக்கணும். ஸ்ரீரங்கத்துல தெரியும் உங்களுக்கு. வேக நடை, துவரித்த நடைன்னு பேரு. மந்த கத்தின்னு ஒண்ணு, மெதுவா போறது. ரெண்டையும் சேவிக்கணும். வேகமா போவாங்க. எப்ப வேகமா இருக்க போவாங்க அப்படின்னா வையாளி உற்சவம் பேரு. வையாளி உற்சவம். அப்போ சித்திர வீதியில, கீழே சித்திர வீதியில வேகமா ஓடச்ச நாமெல்லாம் விழுந்துருவோமோன்னு ஒதுங்கி போவோம். அவ்வளவு வேகமா வரும். எங்க வருவாங்கன்னு தெரியாது. திடீர்னு திரும்புவாங்க, வேகமா ஓடுவாங்க. எம்பெருமானுடைய விளையாட்டு அதை காட்டுறாங்க நம்ம. சட்டுல நட்டனா சமுஜ்வல விலாசம். இது அழகு. இதை விட அடுத்த அழகுன்னு கேட்டா இந்த பாசுரத்தை சம்பந்தப்பட்டது. கையில என்ன வச்சிருக்கான்? அம்மாட்ட இருந்து கேட்டு வாங்கினானோ கேட்காம வாங்கினானோ திருடினானோ பக்கத்து வீட்டுல திருடினானோ தெரியாது. அதனால நிறத்த கரகலித்த நவநீதம். நிறத்தை 24 மணி நேரம் வெண்ணெய் சாப்பிட்டு அவதான். அதனால்தான் யசோதை பயப்பட்டா, ஏதாவது வயிறு வலிக்குமோ அப்படிதானே சொல்லப்பட்டாலே, சாப்பிடாதுன்னு சொல்லலையே. அதனால நிறத்த கரகள். 2 கை இருக்கு, சின்ன கை. எவ்வளவு வெண்ணெய் கொள்ளும்? ஒரு 100 கிராம் கொள்ளுமா? 100. அதனால நிறத்த கர. சரி, வெண்ணெய் கையில வச்சா என்ன ஆகும்? இந்த கை சூடுபட்டு ஒழுகிடும். நிறத்த கரகலித்த. என்னைக்கு எடுத்த வெண்ணெய்? ஃப்ரிட்ஜில் வச்ச வெண்ணெய் இல்லை, நேற்று எடுத்த வெண்ணெய். நவநீதம் ஐயங்க வீணம் சுவாமி தேசிகன் கோபால விஷயத்தில். அதனால நிறத்த கரகலித்த நவநீதம் பிரம்மாதி சுரனிகர அப்படின்னு பிரம்மாலாம் சேவிக்கிறாங்க. இந்த கையை சேவிக்கிறாங்க, திருக்கைகள் சேவிக்கிறாங்க. நிறத்த கரகலித்த நவநீதம் பிரம்மாதி சுரனிகர. அப்புறம் வாதிக்கும் பாவன சோபித சுரனிகர பாவனா சோபித பதம். திருக்கைகளையும் சேவிக்கிறாங்க, திருவடிகளையும் திருக்கால்களையும் சேவிக்கிறாங்க. பிரம்மாதி
சுரநிகர பாவனா சோபித பதம். இப்ப தமிழ்ல போட்டார் அவரு அன்னமாச்சாரி. திருவேங்கடாச்சல ஸ்திதம், திருப்பதியில இருக்கிற பெருமாள் தான் இந்த கண்ணன். நான் சொன்ன ஸ்ரீ வெங்கடாச்சல ஸ்திதம் அனுபமம் ஹரிம் பரம புருஷம் கோபால பாலம். யார் அந்த சின்ன குழந்தை? பரமபுருஷன், புருஷோத்தமன், எம்பெருமான், பரமதநாதன், ஸ்ரீ வைகுண்டநாதன். இப்படி அழகா அன்னமாச்சாரியர் சமஸ்கிருதத்தில் கீர்த்தி. இந்த பாடலும் என்னுடைய பள்ளிகிட்ட தான் நான் கற்றுக்கினேன். சரியா நான் எழுதின்னு வராதான் உடனே பாட முடியல, சரியா பாட. ஒன்று வந்து ஹிந்தோளம், தேவதேவம் பஜே ஹிந்தோளம். இதுவும் இது பாவயாமி கோபால பாலம் ஹிந்தோளமா அப்படி இந்த நினைச்சு பார்க்கணும். இன்னைக்கு நேத்தி மறந்துதான் இன்னைக்கு கொஞ்சம் சொல்லிடுறேன், கொஞ்சம் நேரம் ஆயிட்டு இருக்கேன். அதனால கோதாஸ்துதி நேத்திக்கு சேர்த்து இன்னைக்கு 2 ஸ்லோகமா சொல்லி ஆகணும். வேகமா சொல்லிடுறேன். இன்னைக்கு வந்து நேற்று 24, இன்னைக்கு 25. அதனால ஆர்திரா பராதினி ஜனேபியபிரக்ஷணார்த்தம். தாயாருக்கு நம்ம பேர்ல எம்பெருமானை விட அதிகமாக இரக்கம் உண்டு. இன்னொன்னு, நாம செய்யற தவறு வந்து பெரிய தவறாக இருந்தாலும் இரக்கம் கொள்வாள் தாயார் அப்படின்னு சொன்னார் சுவாமி தேசிகன். ஆர்திரா பராதினி ஜனேபி அபிரக்ஷணார்த்தம் ரங்கேஸ்வரஸ்ய ரமயா வினிவேத்யமானே. இந்த குழந்தைய நீ காப்பாற்றணும்னு தாயார் பெருமாளை வேண்டிக்கிறா. அப்போ சொல்லும் பொழுது என்னாச்சு? ரங்கேஸ்வரன், ரங்கனுக்கு தான் வேண்டிக்கிறா. அப்போ பார்ஷ்வே பரத்ர பவதி எதி தத்ர நாசீத். இது முதல்ல சொன்னது மகாலட்சுமி, வலது பக்கத்துல இருக்கிற மகாலட்சுமி, இடது பக்கத்துல பூமி பிராட்டி, இன்னும் அந்த பக்கத்துல இருக்கிறது கோதா ஆண்டாள். அதனால ஆண்டாள் இல்லைன்னா, அந்த பக்கத்துல இல்லைன்னா பிராயேண தேவி வதனம் பரிவர்த்திதம் சியாத், உன்னுடைய முகம் திரும்பிடும். கூட ஆண்டாள் மகாலட்சுமியோட சேர்ந்து உன்னை பிரார்த்தியதுனால மக்கள் எல்லாம் காப்பாற்றப்படுகிறார்கள் அப்படின்னு 24ஆம் பாட்டு. 25 இன்னைக்கு கூப்பிட்டார், ஆண்டாளை கூப்பிட்டார். கோதே என்ன பார்த்தோம்? குன்றுக்குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி பார்த்தோம். இந்த மாதிரி கோதே குணைகி அபநயன் பிரணத்த அபராதம், காலில் விழுந்தவருடைய குற்றங்களை மன்னித்து விட்டார். யாரு? தாயார். நல்ல குணைகி அபநயன் போட்டோம். சரி, எப்படி மன்னித்தார்னு கேட்டா, பெருமாளை பார்த்து கண் அடிச்சாங்க. புரூக்ஷேபயேவ தவ போக ரசானுகூலா. எம்பெருமானுக்கு ரொம்ப சந்தோஷம், தாயார் தன்னை பார்த்து கண் அடிச்சுட்டார். அதனால போக ரசானுகூலான்னு போட்டார். ஓகே. அப்போ இப்போ நாமெல்லாம் எங்க இருக்கோம்னு கேட்டா, கர்மானுபந்தி பலதான ரதஸ்ய பக்து. நம்ம புண்ணியம் பாபத்துக்கு ஏற்ற பலன்களை கொடுக்கக்கூடிய எம்பெருமான் ரங்கன் என்ன பண்ணா? சுவாதந்திரிய துர்வியசன மர்ம பிதா நிதானம். தன்னுடைய சுதந்திரத்தை விட்டுவிட்டு, அதாவது தன் உரிமையை விட்டுவிட்டு தாயார் 2 பேர் சொன்னதை கேட்டு மக்களை காப்பாற்றுகிறார். அதனால அவருடைய கெட்ட செயல்களை மறந்து பாப்பங்களை நீக்கி விடுகிறார் அப்படின்னு சொன்னார் சுவாமி. இப்போ நாளைக்கு பாசுரம் ஒரு தடவை தான். ஒருத்தி மகனாய் பிறந்து என்ற பாசுரம் தொடர்கின்ற பாசுரம். அது பெஹாகில் வாழ்வாங்க சாதாரணமாக. அப்படி நாளைக்கு பார்க்க போகிறோம். நாளைக்கு தான் பிறக்க போகிறான் கண்ணன். இன்னைக்கு பெரியவனாயிருந்தான், திருப்பியும் சின்னவனாயிட்டான். முன்னாடி சின்னவன் பெரியவனானான், வாமனன் புருஷோத்தமனானான், திருவிக்கிரமனானான். நாளைக்கு திருவிக்கிரமன் வாமனன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. நினைத்ததெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏது?
நடப்பதையே நினைத்திருந்தால் துன்பம் ஏதும் இல்லை. சினிமா பாட்டு பாடி என்ன பிரயோஜனம்? அன்று உலகம் அது பாடினா எப்படி இருக்கு, சினிமா பாட்டு பாடினா எப்படி இருக்கு?